கடலை பார்க்க ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா அதுக்கு அடியில நமக்கு தெரியாத ஒரு இருட்டு உலகம் இருக்குன்னா நம்புவீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க கடல்ல நீந்திட்டு இருக்கீங்க, உங்க காலுக்கு கீழே ஆழத்துல ஒரு பெரிய நிழல் வேகமா உங்க கீழே கிராஸ் ஆகுச்சுன்னா எப்படி இருக்கும்? டீரெக்ஸையே கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு உருவத்தில் பெருசாகவும் ஒரு கில்லர் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க ஷார்க் மாதிரியும் குரோக்கடைலை விட அதோட பற்களை விட ரொம்ப பெரியதாகவும் ஒரு ஷார்க் இருந்துச்சு, த மெக்லடான். இந்த மெக்லடான் ஒன்றும் மற்ற ஷார்க் மாதிரி சின்னஸ் இல்லை. இதோட பற்கள் மட்டும் நம்ம கையோட பெருசாக இருக்குமா. இதோட சைஸ் மட்டும் ஒரு பஸ்ஸை விட 2 மடங்கு பெருசாக இருக்குமா. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். மெக்லடான் உண்மையிலேயே அழிஞ்சிருச்சா, இல்லைனா நம்ம பூமி ஆழ்கடல்ல ஆழத்தில் இன்னும் உயிரோடு இருக்கா? நம்ம கடலையே வெறும் 5% தான் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் 95% ரிசர்ச் பண்ணாமல் மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெக்லடான் கிளைமேட் சேஞ்சினால அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே கோலந்த்னு ஒரு ஃபிஷ் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உலகமே வியக்கிற அளவுக்கு 1938 அது ஃபிஷர்களுக்கு கண்பட்டதாக சொல்லப்பட்டது. சயின்டிஃபிக்காகவும் நம்பினாங்க. யோசிச்சு பாருங்க, 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மீன் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது கண்பட்டுச்சு. அப்போ அதுக்கப்புறம் தோணுன மெக்லடானும் இருக்கும்னு சயின்டிஃபிக் நம்புகிறாங்க. 2024 ஒரு 29 சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு பயங்கரமான உண்மை வெளிவருது. இந்த மெக்லடான் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இது ரொம்ப நீளமாகவும் ஸ்லெண்டராகவும் இருக்கும். அதுக்கு அர்த்தம், இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சத்தமே இல்லாமல் அதோட இரையை வேட்டையாட முடியுமா. ஸோ சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தை இதோட பைட் ஃபோர்ஸை விட இதோட பைட் ஃபோர்ஸும் இவ்வளோ அழுத்தத்தை தரல. ஆஸ்திரேலியாவில் ஒரு சில மீன் பிடிக்கிறவங்க கடலுக்கு நடுவில் மீன் பிடிக்கும்போது திடீர்னு அவங்க வலையில் ஒரு ஒயிட் ஷார்க்ஸ் பார்த்ததாகவும் அது ரொம்ப ரொம்ப மற்ற ஷார்க்கை விட பெருசாகவும் இருந்ததா சொல்கிறாங்க. அது அவங்கள அட்டாக் பண்ண வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. மித்தாலஜியில் இந்த உயிரினம் அப்போவே அழிஞ்சிடுச்சுனும், சயின்டிஃபிக்கில் இன்னும் ஆழ்கடலில் வாழ்ந்துட்டு இருக்கணும் சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தர எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.